ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான 300 பஸ் ஸ்பெஷல் அண்ட் தர்ஷன் டிக்கெட் திருமலா ஸ்ரீவாரி கோயிலுக்கு ஓப்பன் பண்ணது ஃபுல் ஆயிடுச்சு. ஏப்ரல் மாதத்துக்குன்னு ஓப்பன் பண்ண லக்கி டி, பாஜித சேவா, வசந்தோற்சவம், அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட், வர்ச்சுவல் சேவாக்குண்டான தர்ஷன டிக்கெட், 300 தர்ஷன டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் மட்டும்தான் ஏப்ரல் மாதத்துக்கு ஆன்லைனில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்து ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனர்ஸுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அது 1 லட்சத்துக்கு மேலே டொனேஷன் பே பண்ணவங்களுக்கு. இதெல்லாம் விட்டால் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் ஏப்ரல் மாதத்துக்கு மார்ச் 25 தேதி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைனில் புக் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இதெல்லாம். அடுத்து கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் நாள் நைட்டு 9:30 மணிக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் நாளைக்கெல்லாம் டோக்கன் வாங்கிட்டு சாமி தரிசனம் பார்க்கணுங்கிற ஆப்ஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா கீழ் திருப்பதியில் ஒரு 7 மணிக்கெல்லாம் வெயிட் பண்ணிங்கன்னா கவுண்டர் ஓப்பன் பண்ணுறப்போ சீக்கிரமாகவே டோக்கனை வாங்கிட்டு நம்ம மலைக்கு போயிடலாம். சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸ் காலையில் 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. திருப்பதியில் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி அவைலபிளாக இருந்தது. ஸ்ரீவாரி மெட்லேயும் திவ்யதர்ஷன் டோக்கன் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. அலிப்பிரி நடைபாதையில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. ஹோமம் நடத்துகிற இடத்துக்கிட்ட ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. ஆஃப்லைனில் 50 டிக்கெட்ஸ் போல் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் 1600 நம்ம பே பண்ணிவிட்டு ஹோமமும் அட்டன் பண்ணிவிட்டு 300 தரிசனமும் பார்க்கலாம். டெய்லியுமே இது கொடுக்குறாங்க 50 டிக்கெட்ஸ். அடுத்து இன்றைக்கி மத்தியானம் 3 மணி போல் அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க திருமலா திருப்பதி தலக்கோனாக்கு. இதோட முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் ஆன்லைனில் திருமலாக்கோ திருப்பதிக்கோ ரூம் புக் பண்ணிக்க முடியும். அதுவும் குறைஞ்சது 2 பேருக்காச்சும் நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். ஒன்று திருமலாக்கு புக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா திருப்பதி மாதவம் காம்ப்ளெக்ஸ்லேயோ ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லேயோ விஷ்ணு நிவாசத்துலேயோ புக் பண்ணிக்கலாம். இந்த எல்லா இடங்களையும் ஏதாச்சும் ஒரு ரூம் தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும். அப்போ திருமலையிலையும் ரூம் எடுத்துக்கிட்டு கீழ் திருப்பதியில் ஆன்லைனில் ரூமே எடுக்க முடியாதுன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது. திருமலாவில் நீங்கள் புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக ரூம் புக் பண்ணிக்கலாம். திருமலாக்கு கீழ் திருப்பதி கிட்ட திருச்சானூர் பத்மாதி அம்மவாரி கோயிலில் தொல்லப்பா கார்டன்ஸ்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. கொஞ்சம் ரூம்ஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏசி ரூம் இருக்குது, நான் ஏசி ரூம் இருக்குது. திருப்பதியிலேருந்து ரொம்ப தூரம் கிடையாது. பத்மாதி அம்மவாரி கோயிலேருந்து ஒரு 3 நிமிஷம் நடந்து போகக்கூடிய தூரத்தில் தான் தொலப்பா கார்டன்ஸ் இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களுக்கு ரூம் வேணும் அப்படிங்கிறவங்க வேணும்னா தொல்லப்பா கார்டன்ஸ் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா திருச்சானூருக்கு தரிசன டிக்கெட் நம்மக்கிட்ட இருக்கணுங்கிற ஆப்ஷன் கிடையாது. டைரெக்டாக நம்ம லாகின் செய்து ஆதார் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி ரூம் புக் பண்ணிக்கலாம். திருச்சானூர் தொலப்பா கார்டன்ஸுக்கு சீக்கிரமாகவே தீந்துடும். வேறு திருமலாக்கு வேணும், கீழ் திருப்பதியில் வேணும் ஆன்லைன்லேயே அப்படின்னா தரிசன டிக்கெட் இருக்கணும். ஒரு ரூம் தான் புக் பண்ணிக்க முடியும் இந்த எல்லா இடங்களையும் ஏதாச்சும் ஒரு இடத்துல. இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரூல் என்னென்னா, இப்போ மார்ச் மாதத்துக்கு ரூம் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி புக் பண்ண தரிசன டிக்கெட்டில், அதாவது இப்போ நீங்கள் மார்ச் மாதத்துக்கு 300 தரிசன டிக்கெட் புக் பண்ணி அதுக்கு ஆன்லைனில் ரூமும் போட்டிருக்கிறீங்க, ஆக்டிவ் புக்கிங் இருக்குது. அப்போ மறுபடியும் புக் ஆகிறதுக்கு 30 நாள் டைம் கேட்குறாங்க. அதாவது இப்போ நீங்கள் ஏப்ரலுக்கு வேறு ஏதோ ஒரு தரிசன டிக்கெட் போட்டிருக்கீங்க, நாங்கள் 300 போடலையே வேறு தானே போட்டிருக்கோம், அப்போ ரூம் புக் பண்ண முடியுமானா புக் ஆக மாட்டேங்குது. ஆதார் பேஸ் பண்ணி ஒரு தடவை ஆதார் வச்சு நம்ம ரூம் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் கேட்குறாங்க. ஆக்டிவ் புக்கிங் இருக்குது அப்படின்னா மறுபடியும் புக் ஆகிறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்குறாங்க. அது கூட பார்த்துக்கோங்க. அதுக்காக ட்ரை பண்ணாமல்லாம் இருக்காதீங்க, ஆல்ரெடி நாங்கள் ரூம் போட்டிருக்கோமேன்னு சொல்லிட்டு. ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு புக் ஆச்சு அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க. நான் ட்ரை பண்ணப்போ எனக்கு புக் ஆகலை, அந்த மாதிரி பாப்பப் வந்துருச்சு ஆக்டிவ் புக்கிங் இருக்குன்ட்டு. எந்த ஒரு புக்கிங்குமே நம்ம ட்ரை பண்ணலாம். ஒன்று புக் ஆகும், இல்லைன்னா ரீசெண்ட்லி புக்குடுங்கிற பாப்பப் வரும். அந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 255க்கு எந்த தரிசன டிக்கெட், எந்த மொபைல் நம்பர் கொடுத்து தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பரில் லாகின் செய்துக்கோங்க. ஆப்லேயும் லாகின் செய்யலாம், போர்ட்டலையும் லாகின் செய்யலாம். லாக் அவுட் ஆகாது. இந்த வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் எங்களுக்கு எப்போவுமே 4 நிமிஷத்துக்கு மேலே காமிக்குது, 5 நிமிஷத்துக்கு மேலே காமிக்குதுன்னா நம்மளோட மொபைல் டேட்டா கார்டு இல்லை வைஃபையோட ஸ்பீடும் அதுக்கு கன்சிடர் ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு 2-3 தடவை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஆப்பில் ஓப்பன் பண்ணலாம், கூகுள் க்ரோமில் அதே மொபைல் நம்பரில் ஓப்பன் பண்ணலாம், மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் அதே நம்பரில் ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் கூகுள்லேயே
2 டேபெல்லாம் ஓப்பன் பண்ணி ஒரே நம்பரில் லாகின் ஆகாது. அதே மாதிரி 2 ஆப்பில் ஒரே மொபைல் நம்பர் லாகின் ஆகாது. ஆப்பில் கூகுள் குரோமில் மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் இன்றைக்கி ரூ. 300 தரிசன டிக்கெட் 300 எட்ஜில் தான் போட்டு கொடுத்தேன். எனக்கு 2 நிமிஷம் காமிச்சது. கூகுள் குரோமில் ட்ரை பண்ணுறப்போ 5 நிமிஷம் காமிச்சது. ஆனால் அதே கூகுள் குரோமில் ஒரு சிலருக்கு வெயிட்டிங் டைமே காமிக்கல அப்படின்னாங்க. இந்த வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் எதில் கம்மியாக காமிக்குதோ அதில் புக்கிங் ப்ரொசீட் பண்ணணும். எதில் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக காமிக்குதோ அதில் ப்ரொசீட் பண்ணுறப்போ நம்மளோட எந்த ஒரு புக்கிங்கும் கன்ஃபார்ம்டாக கிடைக்கும். 3 மணி போல் அக்காமடேஷன் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் லொக்கேஷன் திருமலாக்கு வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் புக் பண்ண அந்த தரிசன டிக்கெட் எதுவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு புக் அக்காமடேஷன்ட்டு லிங்க் நல்லா என்ஹான்ஸ்டாக இருக்கும் அந்த வயலட் கலர். நீங்கள் ஒரு டிக்கெட் தான் போட்டிருக்கீங்கன்னா புக் பண்ண முடியாது. ரூம் மினிமம் 2 போட்டிருக்கணும். இதே கல்யாணம் வச்சோம்னா ஒரு டிக்கெட் போதும் புக் ஆகும். ஏன்னா அதில் நம்ம 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கறதுனால. ஸோ அதுக்கப்புறமா லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க 4 மணிக்கு நாங்கள் ரீச் ஆவோம் மத்தியானம், எந்த டைமில் புக் பண்ணிக்கிறதுன்ட்டு. நீங்கள் 4 மணிக்கு ஷியோராக ரீச் ஆகிடுவீங்கிறது கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சால் மட்டும் மத்தியானம் 12 to 18 சாயந்தரம் 6 மணி சொல்கிறேன் அந்த ஸ்லாட்டில் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த டைம் ஸ்லாட்லேருந்து நம்ம லேட்டாக போகிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிடும். நமக்கு ரூம் கொடுக்க மாட்டாங்க. அந்த 6 மணி நேரத்தில் எப்போ வேணாலும் போய் நம்ம ரூம் ஸ்கேன் பண்ணிக்கலாம் திருமலாக்கு. ஆனால் 6 மணி நேரம் முடிஞ்சிருச்சு இப்போ அப்படின்னா நமக்கு ரூம் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அதனால் உங்களுக்கு ஓகேனா இந்த 12 to 18 போட்டுக்கோங்க. நீங்கள் ஷியோராக போய் ரீச் ஆகிடுவீங்கன்றா. இல்லை சேஃபர் சைடுக்கு கீழே இருக்கிற 6 to நைட்டு 12 ஸ்லாட் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் 6 மணிக்கு நீங்கள் புக் பண்ணுறீங்க ஸ்லாட் அப்படின்னா 5 மணிக்கே நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு ரூம் அலாட் ஆகும். இந்த 000 ஸ்லாட் செலக்ட் பண்ணுறீங்கன்னா 11 மணிக்கு ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த 00க்கு தான் நமக்கு ரூம் அலாட் ஆகும். ஏன்னா 11 மணிக்கு ஸ்கேன் பண்ணுறப்போ நாள் கணக்கில் நம்ம ஸ்கேன் பண்ணுறோம். ரூம் நம்ம புக் பண்ணிக்கிறது என்றைக்கோ அன்றைக்கி தான் நமக்கு அலாட் ஆகும். இந்த 00 ஸ்லாட்டில் தான் அலாட் ஆகும். அந்த ஒரு ஸ்லாட்டுக்கு மட்டும் சொல்கிறேன். மீதி 3 ஸ்லாட்டுக்கும் நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. திருமலா ஏஆர்பி கவுண்டரில் தான் போய் நம்ம ஸ்கேன் பண்ணிக்கணும். சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸ் அங்கே 24 ஹவர்ஸும் அது ஓப்பனில் இருக்கும். உங்களுக்கு எஸ்எம்எஸ் வர்ற வரைக்கும் அங்கேயே இருங்க, போயிடாதீங்க. அந்த எஸ்எம்எஸில் தான் நமக்கு எங்கே அலர்ட் ஆயிருக்குன்னு தெரியும். அந்த எஸ்எம்எஸில் கூட டைம் போட்டிருப்பாங்க. அந்த டைம்குள்ளார போய் நம்ம ரூம் எடுக்கலைன்னா கூட மறுபடியும் நம்ம ரூம் கேன்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 10 நிமிஷம் பாருங்கள். ஸ்கேன் பண்ண 7 to 8 நிமிஷத்துக்குள்ளார பொதுவாக ரூம் அலாட் ஆகிடும். ஸோ மறுபடியும் 10 நிமிஷம் கழித்து போய் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க மொபைல் நம்ம புக் பண்ணதை எடுத்துகிட்டு போயே தான் ஆகணுமா, நான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட நம்பர் போட்டு புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தேவை கிடையாது, நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த மொபைலுக்கு தான் வரும். அவங்கள்ட்ட நீங்கள் உடனே உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண சொல்லிவிடுங்க. ஸோ ஸ்கேன் பண்ணி 10 நிமிஷத்தில் ரூம் தெரிஞ்சுக்கிட்டு உடனே போய் அந்த கெஸ்ட் ஹவுஸில் ரிசப்ஷனில் கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் அவசியமாக கேட்பாங்க. நம்ம செலக்ட் பண்ணிக்கிற அந்த 2 பேரில் இப்போ 300 தரிசன டிக்கெட் 4 பேர் போட்டிருக்கீங்கன்னா 2 பேர் டீட்டெயில்ஸ் தான் செலக்ட் பண்ணுறதுக்கு பாக்ஸ் இருக்கும். அந்த 2 பேரில் யாராச்சும் ஒருத்தரோட ஆதார் கார்டு காமிச்சு நம்ம ரூம் எடுத்துக்கணும். ஆனால் சாவி வாங்குறப்ப குறைஞ்சது ஒரு 2 பேராச்சும் இருக்கணும். அப்போ தான் சாவி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்லாட் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்றைக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்களோ அன்றைக்கும் அதுக்கு நாள் மட்டும்தான் அவைலபிலிட்டி காமிக்கும். மற்றதெல்லாம் கிரேயில் இருக்கும். டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இமெயில் ஐடி, ஸ்டேட்டு, கண்ட்ரி அதெல்லாம் கிளிப்போர்ட் மெத்தடில் யூஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ தட் நம்ம டக்குன்னு தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லைனா டைப் பண்ணுறதுக்கு கூட எல்லா டீட்டெயில்ஸும் ரெடியாக வச்சுக்கோங்க. ஆதார் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டாம். திருமலாக்கு புக் பண்ணாலும் சரி, திருப்பதிக்கு புக் பண்ணாலும் சரி, ஆல்ரெடி அங்கேயே இருக்கும். மீதி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். பேமெண்ட்டில் கூட யூபிஐ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் ஆகுது. இல்லைனா உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி பே பண்ணிக்கோங்க. ரூம் கன்ஃபார்ம் ஆகாமல் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருந்துச்சுன்னா திருப்பி வந்துடும். உங்களுக்கு தேவைன்னா மறுபடியும் புக் பண்ணிக்கோங்க. காஷன் டெபாசிட் நம்ம ரூம் எடுத்து வக்கேட் பண்ணதுக்கப்புறம் யூபிஐயில் எதுவுமே சரி யூபிஐயில் பே பண்ணால் சீக்கிரமாக வந்துடுது. அதர் மோட் ஆஃப் பேமெண்ட்டில் பண்ணால் 3 to 7 ஒர்க்கிங் டேஸில் திருப்பி வருது. தரிசன டிக்கெட் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஆனால் ரூம் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டாம்னா 48 மணி நேரத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். அப்படி ஒரு வேளை நீங்கள் ரூமும் எடுக்கலை கேன்சலும் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா காஷன் டெபாசிட் திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த ஒரு நாள் வாடகை மட்டும் எடுத்துப்பாங்க. எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்களான்னா திருமலாம் ஜென்ரலாக கொடுக்குறாங்க. அப்படி ஏதாச்சும்னா நமக்கு கால் பண்ணுவாங்க வக்கேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அட் எனி பாயிண்ட் 3rd டே கொடுக்கறது கிடையாது. எதுக்கும் சாவி கொடுக்குறவர்கிட்ட ஒரு தடவை கேட்டுக்கோங்க. நீங்கள் 2 பேரோட டீட்டெயில்ஸ் தான் கொடுத்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு ரூமில்
நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணி ஸ்டே பண்ணிக்கலாம். 50 ரூபாய் ரூம், 100 ரூபாய் ரூம், எல்லா ரூம்ஸ் பற்றியுமே திருமலா திருப்பதி எப்படி இருக்கும், ஃபெசிலிட்டிஸ் எங்கே இருக்குங்கிறது பற்றினது வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு புக்கிங்கில் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். இல்லை வேறு என்னென்ன வழிகளில் ரூம் எடுக்கலாங்கிறது தனி வீடியோவை ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ 3 மணிக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. அக்காமடேஷன் புக் பண்ணிக்கோங்க. 2:55 லாகின் செய்து டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 10 மணி நேரம் ஆறுதான் சொல்லியிருக்கிறாங்க. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.